தவேக அரசு உள்ள ஒரு வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, கடுமையான விமர்சனம், மிக கடுமையான விமர்சனம், தாங்க முடியாத காண்டு. யாருக்கு? திமுகவுக்கு. பயங்கரமான. நீங்கள் அண்ணா திமுக ஜெயிச்சிருந்தா கூட நிச்சயமாக இவ்வளோ காண்டாக இருக்க மாட்டாங்க. அது ஏறக்குறைய அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்று ஒரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க பங்காளிங்க மாதிரி தானே. என்ன இருக்குது? கூட்டணி தானே. கூட்டணி வச்சுக்கிறதுலாம் பேச்சு நடந்தோம். நாங்கள் வெளியே வந்தோம். கம்யூனிஸ்ட்டுகள், விசிகா, இந்திய முஸ்லீம் லீக், காங்கிரஸ். ஏன்னா நீங்கள் எல்லாம் எதிரும் புதிரமாக இருக்கிறீங்கன்னு பார்த்தா, ஒரு நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பித்து 2 வருடத்தில் ஒரு பெரிய இளைஞர்களுடைய சப்போர்ட்டில், ஒரு பெண்களுடைய பலத்தில், குறிப்பாக ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு அந்த தமிழக மக்கள் மாறி மாறி 2 திராவிட கட்சிகள் போதும், ஒரு புதுசாக ஒருத்தர் வரட்டும், அவர் சரியான நபராக இங்கே இருக்கிறாரு. இளைஞர்கள் மொத்தம் வந்து அரசியல் பயில ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் தடுக்கவே முடியாதுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறது தான், சட்டப்பேரவையில் லைவ்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா, இப்போ கடந்த கூட்டத்தொடரெலாம் அதுக்கு முந்தைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலோபரமாக இருக்கும். அது சட்டப்பேரவை பழையதும் மாதிரி 90களில் 80களில் நடந்ததை நான் செய்தித்தாளில் படித்தது தான். நான் பெரிய அளவில் நடந்திருக்கோம். ஆனால் நேரடி ஒளிபரப்புனே தான் அடடா பார்த்துக்கிட்டு இருக்கு. இது விஜய் சிஎம்மாக இல்லாமல் இந்த நேரடி ஒளிபரப்பு இருந்ததுன்னா டிஆர்பி ரேட்டிங்னு வாங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப கீழே இறங்கி போயிருக்கும். யாரும் பார்க்க மாட்டாங்க. ரைட்டு பேசிக்கிறாங்க விடியா, நம்ம போய் ஓடிடியில் படம் பார்ப்போம், இல்லை கமலா தேட்டரில் காலை கட்சி பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. இது விஜய் சிஎம் அப்படின்னோடனே தான் இளைஞர்கள் பூரா உட்காந்து பார்க்கு, அலுவலகம், பேருந்து, ரயில் நிலையம், நான் பார்த்தேன் கண் கூட உட்காந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான், லைவில் பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியல, அவனுக்கு புதுசாக இருக்குது. அதனால தான் இந்த வாட்டியை வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் இடைஞ்சல் பண்ணலை. இடைஞ்சல் பண்ணலன்னா இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க வெளிநடப்பு அப்படின்னு. ஆனால் பாயிண்டாக கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குல்ல, ஓ இவ்வளோ விஷயம் இருக்குதா, இவ்வளோ விஷயம் கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்ட்டு ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஏற்பட்ட கேள்வி இதுதான். ஏன்னா வந்தாச்சு 42 நாள் 43 நாள் ஆகுது, ரைட், ஓகே. அதுக்கும் விமர்சனம். அது என்ன 3 மாதம் அவகாசம் கொடுங்க, 6 மாதம் அவகாசம் கொடுங்க, 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. ஏங்க உங்கள் 5 வருஷம் உங்களை ஆள விட மாட்டேங்க, தூக்கிடுவாங்க உங்களை. வந்து எப்படிங்க நீங்கள் வந்துடலாம்? அதில் மிக இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விமர்சனம் என்னென்னா, நடிகன் கட்சி. ஏன் நடிகன் கட்சினா நடிகன்னா என்னங்க? வந்து அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா? நடிகன்னா ஒரு விஷயம். இன்னும் கேட்டால் விஜய் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறாப்புல. நடிகன் கட்சி அப்படின்னு. எம்ஜிஆர் நடிகர் தான், என்டிஆர் நடிகர் தான், ஜெயலலிதா அவர்கள் நடிகை தான். ஏன் நடிகர் அப்படின்னு அதை வந்து மறுபடியும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் மாறுது. மக்கள் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் மக்களுடைய காசை 1 பைசா கூட தொட மாட்டேங்க. சட்டசபையில் தான், தேர்தல் சமயத்திலும் பேசுனது அதுதான். எனக்கு ஒன்றும் வேணாங்க, சரி நீங்கள் தொட மாட்டீங்க சாமி, உங்கள் கட்சிக்காரங்க தொடவும் விட மாட்டோம், யாராக இருந்தாலும் தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஏதோ வந்தோம், ஸ்மூத்தாக ஒரு ஆட்சி பண்ணிட்டு போகிறோம், இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணியிருந்தால் அதை கண்டுக்காமல் போய்ட்டவங்களாம் கிடையாது, வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு. இது குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயம், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த, முன்னாள் அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்களுடைய வீடு, அலுவலகம் 13 இடங்களில் ரைடு. அப்படி ஒரு ரைடு. ஆராசா அவர்கள் வந்து கதவை தட்டுறார், வந்து கேட்டேன், கதவை தரங்க, நான் ஆராசா வந்திருக்கிறேன், கதவை தரங்கன்றார். அதுக்கு குறிப்பாக எஃப்ஐஆர் போடப்பட்டது. அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டால் என்ன குற்றவாளியான்னாங்க அப்படின்னு கிடையாது. வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சோதனை நடக்குது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. வந்து 3,20,00,000 ரூபாய்க்கு ரோடு போடுறதா ஒரே ஒரு இது மட்டும் எடுத்திருக்காங்க. பொழுது 3,20,00,000 ரூபாய்க்கு ரோடு போட்டுருவதாக சொல்லி ஒரு இதை பாஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா ரோடே போடல. ரோடு போட்ட மாதிரி கணக்கு காமிச்சாச்சு. என்னங்க இது? வந்து என்ன சாமி நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாரிச்சு என்ன தாங்க பண்ண போகிறீங்க? எவ்வளோங்க? இவ்வளோ தானே சாப்பிட போகிறோம், படுக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்தால் போதும் இல்லை, அவ்வளோதானே. என்ன பண்ண போகிறோம்? இங்கே தத்துவம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, பணம் வந்தால் நிம்மதி போயிடும், பணம் என்ன பண்ண போகுது,
பாவத்தை சேர்க்காதீங்க, புண்ணியத்தை சேருங்க. அவ்வளோதானங்க. இவ்வளோ ஒரு வாய் சோறு தானுங்க. நான் சொல்கிற மாதிரி தான், ஒரு வாய் சோறு தானங்க, வயிறு ரொம்ப போயிடும். ஏங்க இப்படி ஊராட்சி உலையில் போடுற மாதிரி நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான். ஏன் பணம் பணம்னு போகிறீங்க? எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. தலைமுறை 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 தாண்டிய சொத்து சேர்த்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது ஒரு போதைன்னு நினைக்கிறேன். கொள்ளை அடித்து ஊழல் பண்ணி பணம் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய போதைன்னு நினைக்கிறேன். இதை விடாதுன்னு இருக்குது. உலகம் முழுக்க இருக்குது, வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது மாட்டி தான் ஆகணும். அதுவும் இந்த தாவேகா கவர்மெண்ட்டு நாங்கள் விட மாட்டோங்க, அதில் சமரசமே செய்ய மாட்டோம். காரணம் என்னென்னா எல்லா யங்ஸ்டர்ஸுங்க வந்து துடிப்பாக இருக்கிறாங்க. இவங்க யாரும் வந்து இதற்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படாதவர்கள், எல்லாம் அரசியலுக்கு புதுசு, ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து ரீல்ஸ் போடுறாங்க. அணில் குஞ்சுக அனுபவமே இல்லை, அவங்க எம்எல்ஏ தானா அப்படின்னு அவங்க ஊரில் இருக்கிற தொகுதியில் இருக்கிறவங்களே தெரியாதுன்னு நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணாலும், நீங்கள் தங்களுடைய கட்சியினுடைய தலைவர் முதல்வர் ஒரு கண்ணசைத்தால் நாங்கள் செய்கிறோங்க அப்படின்ற அளவுக்கு அந்த படை வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நீங்கள் 1000 தான் விமர்சனம் பண்ணாலும் விஜய் கவர்மெண்ட்டை வந்து கூத்தாடி கவர்மெண்ட்டு இது, இவங்களெலாம் என்ன தெரியும்? ஒரு 3 மாதத்தில் இந்த கவர்மெண்ட்டை முடிச்சு விட்றோம் பாருங்கள். ஒரு 6 மாதத்தில் இந்த ஆட்சியில் நாற்காலி வந்து ஒரு காலம் தூக்கிடுறோம் பாருங்கள். இருக்கிற அந்த கூட்டணி கட்சியெல்லாம் இருக்குல்ல, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இந்திய முஸ்லீம், இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் பிச்சுக்குன்னு ஓட போகிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ஏங்க உங்க கூட இருக்கிறாங்க? வந்து உள்ளாட்சி தேர்தலுக்காக நீங்கள் மேயர் பதவி கொடுக்க போகிறீங்க, மேயர் சீட்டு கொடுக்க போகிறீங்கிறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் 1000 சொன்னாலும் நாங்கள் எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருக்குங்க. மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் தான் எங்களை இவ்வளோ பெரிய இடத்துக்கு 35% வாக்கு, 1,75,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. அது மக்களாக போட்டது தானே. 108 எம்எல்ஏ வந்து உட்காந்துருக்காங்க. இருக்கிற காலம் நல்லது பண்ணிட்டு போகிறோம். அவங்களுக்கு நாங்கள் உண்மையான ப்ரூவ் பண்ணிட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல, நீங்கள் வெளியே ஒன்று பசத்து ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு மாதிரி மாறுச்சு. அப்படி கிடையாதுங்க. ஸ்லோவாக போய் தான் எங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு. இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. 57,000 கோடி எங்கெங்கன்னு கேட்டிருக்காரு. 57,000 கோடி எலக்ட்ரிசிட்டி போர்டில். பெரிய இதுங்க, அது வந்து ஊழலுங்க. இன்றைக்கி வந்து மின்சாரம் இல்லாமல் யாராலும் இருக்கவே முடியாது. மின்சாரம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ரொம்ப ஆப்பிரிக்க நாடுகளில், ரொம்ப பின்தங்கிய நாடுகளில் கூட கரண்ட்டு கட்டே கிடையாதுங்க. வந்து ரொம்ப பின்தங்கிய நாடுகளில், நீங்கள் மேற்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டே கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், வந்து மின்வெட்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி மின்சார ஊழல் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மத்தை மாற்றினாங்களா மாற்றலையான்னு தெரியல, கணக்கு எழுதிட்டாங்க. வந்து ஒயரை பூரா அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. வந்து அதுக்கு நேற்றுலாம் செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்தார். வந்து அதுக்கு அவர் தரப்பில் விளக்கம் கொடுத்துருந்தார். கொடுத்து தான் ஆகணும். ஃபுல்லாக லிஸ்ட்டு எடுத்தாச்சு. இல்லை, லிஸ்ட்டு எடுத்த பிறகு என்ன பண்ண முடியும்? நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அதிமுக கவர்மெண்ட்டு தெரிஞ்சவங்கப்பா, சட்டசபையில் நம்ம ரொம்ப கூட பழகினவங்க, இந்த மினிஸ்டரு, இந்த எம்எல்ஏ, இவர் நம்ம அண்ணன் தம்பியாக இருந்தவங்க, பங்காளியாக இருந்தவங்க, கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்கன்னா அதான் வந்தாச்சு. இல்லை, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு மாதிரி விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாது. நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அமைப்போம். நீங்கள் கூட முதல்வராக இருங்க, நான் துணை முதல்வராக அல்லது அமைச்சராக கூட இருந்து பாரு, உட்காரக்கூடாது சீட்டு உள்ள அப்படின்னும்போது தான் சோப்பா மாடல் அரசு. அது என்ன சோப்பா மாடல் அரசுன்னே தெரியல. அங்கே இந்திய முஸ்லீம் லீக் அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க, வந்து எங்கே நாங்கள் வாடகைக்கு வாங்கிடுவாங்க அந்த சோப்பாவை பண்ண கூட, அந்த வாடகைக்கு வாங்கின கடை கூட இருக்குது, போய் செக் பண்ணிங்க. அது எப்படிங்க வந்து சோப்பாக்குள்ளே பணத்தை வச்சு அனுப்புவாங்க அப்படின்னு இந்த புஷ்பா படத்தை நிறைய முறை பார்த்துட்டாங்க பொழுது. சோப்பா மாடல் அரசு, சோப்பா மாடல் அரசுன்னு. அது பக்கம் இந்த பக்கம் புதியவர்களுக்கு ஈபியில் பணி நியமனம் பிரமாதமான ஒரு விஷயம். வந்து என்னென்னா, எந்தவித சிபாரிசு, லஞ்ச லாவண்யம் இல்லாமல் தகுதியின் அடிப்படையில் அந்த போஸ்டிங் விஜயை நின்று, அதாவது முதல்வர் விஜயை நின்று ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்தது தான். அது சும்மா ஒரு 4 பேர் கையில் கொடுத்துட்டு மீதி அவங்க அதிகாரிங்க கொடுத்துருங்கன்னு சொல்லலை. விஜயை நின்று ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்தது தான். இப்போ அவங்கக்கிட்ட விஜய், சிஎம் விஜய் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே 32-35 வருஷம் சர்வீஸில் இருக்க போகிறீங்க, தயவுசெய்து மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்காதீங்க, நேர்மையான ஒரு அதிகாரியாக, ஒரு அரசு ஊழியராக நீங்கள் இருந்து சிறப்பாக பணியாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைங்க அது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். ஏன் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை கூட சொல்ல, தவறாக சொல்ல, ஆட்டோவில் ஏறுறீங்க, ஒரு
இதில் புக் பண்ணா பார்த்துருக்கேன் நான். புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வயதானவர்கள், கொஞ்சம் நடுத்தர வயதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, புக் பண்ணதுக்கப்புறம் சார் ஒரு ரூ. 20 போட்டு கொடுங்க அப்படின்னு, கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு. இந்த கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கேட்கவே மாட்டாங்க. அது காரணம் என்ன, இப்போ ரூ. 91 ஜிபே பண்ணிடுங்க சார் நீங்கள் அப்படின்னு. அது ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ அந்த மாதிரி நிலைமை தான். இப்போ இவங்களுக்கு நடுத்தர வயதே அதை தாண்டியவர்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம் மேபி. இப்போ அவங்களுக்கு நினச்சிருக்கலாம் அவங்க மீட்ரு இல்லாமல் அல்லது வந்து இந்த மாதிரியான ஊப்பர் ஓலா மாதிரியான அந்த ஆப் இல்லாத காலத்தில் அவங்க ஓட்டியிருக்கலாம், பேரம் பேசி பேசுவாங்களா, அப்போ அவங்களுக்கு கட்டுப்படியாது. இப்போ கட்டுப்படி ஆகலையப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கும். அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை ஓகேங்க, இப்போ அவங்ககிட்ட எதுங்க ரூ. 20 30 கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, எதுக்கு நம்ம போய் அவங்ககிட்ட வந்து மக்கள் சாமானிய மக்கள்கிட்ட ஏன் நம்ம லஞ்சம் வாங்கணும்? இப்படி இருந்துட்டாலே ஒரு அரசாங்கம் சிறப்பான அரசாங்கமாக மாறிடுங்க. பாருங்கள், பேருந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து ஒவ்வொருத்தரும் இது பண்ணுறது தான். வந்து இன்னுங்கிட்ட டிரான்ஸ்போர்ட் வந்து பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வேற ஒருத்தர் தாவேகா கவர்மெண்ட் தனியார்கிட்ட தாராவாத்து கொடுத்துட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் இது வந்து தனியாருக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி பேருந்துகளில் வழித்தடங்களில் அமைச்சிருக்காங்க. அதில் ஏறி உட்காந்துட்டார் சிஎம். இப்போ என்ன பண்ணுறாங்க, பழைய ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அதேமாதிரி பேருந்தில் பயணம் செய்வார். ஒரு பையன் அப்பாவே இருப்பான், அவனை பொட்டுன்னு ஒரு தட்டு தட்டி இந்த பக்கம் போகணும், அவன் பயந்துக்கிட்டே இந்த பக்கம் போவான். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்துட்டு இருக்காப்புல, கண்டக்டர் கூப்பிட்றாப்புல, பக்கத்தில் உட்கார்றாப்புல, ஃபோட்டோ எடுக்கிறாரு, அவர் வந்து இது பண்ணுறாரு, டிக்கெட் வாங்குறாரு. இதுக்கு கீழே சோஷியல் மீடியாவில் நீங்கள் விஜய் சார் லேடிஸ் உட்கார்ற சீட்டில் உட்காந்துட்டீங்க, விஜய் சார் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கின சீட்டில் உட்காந்துட்டீங்க. இவ்வளோ தாங்க உங்களால் சில்லியாக இதை தான் பண்ண முடியும். சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத ஆட்கள் சில்லியாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் நீங்கள் செய்ய முடியும். போக்குவரத்து கழகம்னு இருக்கும். வந்து இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க பாருங்கள். வந்து இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா திருவள்ளுவர், பட்டுக்கோட்டை அழகிரி, எம்ஜிஆர் போக்குவரத்து கழகம், தீரன் சின்னமலை, கட்டபொம்மன், அன்னை சத்யா, இதெல்லாம் பிரித்து இப்படி வந்து தலைவர்களுடைய பேர்லாம் வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் அப்படியே மாற்றி மண்டலமாக விழுப்புரம் மண்டலம், காஞ்சிபுரம் மண்டலம், மாநகர பேருந்து இதெல்லாம் போயிட்டு அதில் அரசு போக்குவரத்து கழகம் தான் இருந்திருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு அதை மாற்றிருக்காரு. பெங்களூர் வழியாக போகிற ஒரு பஸ்ஸோடைய கண்டக்டரோ டிரைவரோ அந்த அந்த இதுவை வந்து அந்த அந்த லெட்டரிங்கை காமிச்சு நன்றி சிஎம் சார், விஜய் சார் அப்படின்ட்டு போகிறாப்புல. அது தமிழ்நாடுன்னு உள்ள கெத்தாக போகிறோம் இல்லைங்களா. இது குறிப்பாக வந்து அரசு போக்குவரத்து கழகம்னு ஏங்க நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு ஏன் வைக்கலன்னு சொல்லி பல பேருந்துகளில் அந்த தமிழ்நாடுன்ற வார்த்தையை போய் அறப்போர் இயக்கம் உட்பட பொருள் ஒட்டினாங்க. வந்து ஒட்டினாங்க. ஏங்க வந்து நீங்கள் போய் பாருங்கள், ஆந்திரா போக்குவரத்து கழகம், கர்நாடகா போக்குவரத்து கழகம், நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா அங்கே வந்து இதுவும் கிடையாது, விசில் கிடையாது, இந்த கம்மி மாரி இருக்கும், பெல்லு மாதிரி, அது கயிறை பிடிச்சி ஸ்டெப்புன்னு எடுப்பாங்க. அவ்வளோ பெரிய எழுத்து இருக்கும் மலையாளத்துலேயும் இங்கிலீஷ்லையும். அப்போ ஏன் தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கூட ரயில் முன்னாடிலாம் கூட போய் நின்றுட்டார். வந்து அது கடந்த கால சம்பவங்களில் இன்றைக்கி அதை வந்து உடைச்சி சிஎம் விஜய் அதை பண்ணியிருக்காருன்னு எவ்வளோ பெரிய இது. ஏங்க நம்ம பேர் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அரசு பேர் வந்து நான் தமிழில் தான் எழுதியிருக்கேன், ரைட்டு, தமிழ்நாடுன்னு போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்றைக்கி போட்டாச்சு இல்லை. இது மாதிரி தான் ஒவ்வொரு மாற்றமாக வரப்போகிறது. அதே வேளையில் கம்யூனிஸ்ட்டுகளை தொடர்ச்சியாக சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து திமுக தொடர்ச்சியாக சீண்டிகிட்டு இருக்காங்க. அதில் சிபிஎம் சண்முகம் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, அவர் எழுதின ஆர்டிக்கலில் ரொம்ப அவங்க கட்சியில் வர அந்த நாளேட்டில் அவங்க ஒரு எழுதின ஆர்டிக்கலில் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாங்க. திமுக ட்ரிகர் ஆகி அவங்க முரசொலியில் ஒரு இது எழுதுனாங்க. ரொம்ப அதுக்கப்புறம் தான் அவர் கொந்தளிச்சு போயிட்டார். ஏங்க திமுக, அதிமுக, பிஜேபி இந்த புடலங்காய்க்கு என்னங்க கொள்கை என்னங்க பெரிய புடலங்காய் கொள்கை அப்படின்ட்டு. ஆனால் இந்த சொன்ன பிறகு தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட்டுகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஏங்க உங்களுக்கு வந்து ஒரு அரணாக நின்றவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள் தான். யார்? திமுகவுக்கு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு அவங்க சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் கேள்வியில் விமர்சனம்லாம் வச்சாங்க. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் மழையில் கொட்ட போராடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, நம்ம ஒரு தர்மம்னு ஒன்று கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. தொழிலாளர்களுடைய கால அளவை, நேர அளவை அதிகப்படுத்தின போது அதற்கும் சமரசம் செஞ்சாங்க. இதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் நான். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. கம்யூனிஸ்ட்டுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இன்றைக்கி அவங்களே கோபமாயிட்டாங்க. அவங்களே தெரியுது அவங்களுக்கு. ஒரு ஏங்க தோழர் மகேந்திரன்
கம்யூனிஸ்டில் இருந்தவர், நல்லக்கண்ணு அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். அவர் தாவேகாக்குள்ளே வந்தவொடனே, ஆனால் என்ன இவரும் வந்துட்டார் தாவேகாக்குள்ள, ஹே இவரும் வந்துட்டார், இவர் தோழரா அல்லது தற்குறியா, இது மாதிரியான அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னுடைய இவ்வளோ கால அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ எலெக்ஷனை பார்த்துருக்குறேன், எவ்வளோ போராட்டங்களை பார்த்துருக்கேன், எவ்வளோ பொது உடைமை விஷயங்கள்லாம் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் மாதிரி எந்த தேர்தலும் கிடையாது. ஏன்னா 10 பைசா யாரும் ஓட்டுக்கு பணம் வாங்கலை. வாங்கினலாம் இந்த கட்சிக்கிட்ட வாங்கலை, கொடுக்கல. இவங்க ஜாதி மதம் பேதம் எதுவுமே பார்க்கல. உண்டு இல்லைங்களா, ஜாதியை வச்சு கண்டிப்பாக அரசியல் உண்டு. அதுக்கு முன்னாடி பெரிய பேசலாம் நம்ம ஏரியாவில் யார் தெரியுமா, நம்ம ஜாதிக்காரன், அந்த ஏரியாவில் தெரியுமா, அவன் அந்த ஜாதிக்காரன், நம்ம வேட்பாளர் யார் தெரியுமா அப்படின்னு. அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் மக்கள் பெருவாரியான வாக்குகளை செலுத்தி ஒரு இளைஞர் கொண்டு நிறுத்திருக்காங்க. ஒரு பிரமாதமான ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். நான் ஆதரிச்சா என்னங்க, நான் அவங்ககிட்ட காசு வாங்கிட்ட அவசியமே கிடையாதுங்கன்னாரு. அவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது. இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் மனநிலை அப்படி மாறி போயிடுச்சு. ஒரு புதுசாக வந்திருக்காங்க. இன்னைக்கு இன்றைய தலைமுறை, இன்றைய ஜென்சி கிட்ஸு, 2K கிட்ஸு, குறிப்பாக ஜென்சி கிட்ஸ், அவங்க தான். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா அவங்க தான். இன்றைக்கி அரசியல் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நினைச்சால் எந்த ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு. இன்னும் நீங்கள் உங்கள் அப்பாவை எங்கே காணோம் அப்படின்றதுக்கு அப்பாவை எங்கே தேடாதீங்க, ஒவ்வொரு மனசுலையும் அப்பா இருக்கார், அப்பா நீங்கள் நினைக்கும் போதே அப்பா வந்துடுவார் அப்படின்னு. இதுக்கு போய் அப்பாவை காணுறதுக்கு இவ்வளோ ட்ரிகராகி இவ்வளோ கோபமாக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பொதுவான போட்ட விஷயம்தான். நீங்கள் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி தாவேகாவை அல்லது தாவேகாவினுடைய தலைவர் அல்லது தமிழ்நாட்டினுடைய சிஎம் விஜயை நீங்கள் சீண்ட இன்னும் அதிகமான விளைவுகள் இது கண்டிப்பாக வரும். நீங்கள் கண்டுக்காமல் விட்டுடணும். பண்ணட்டும், அவங்க கவர்மெண்ட் பண்ணட்டும். நீங்கள் ஒரே ஒரு விஷயங்க, இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டிஸ்டர்புக்கான காரணம் என்னென்னா, அவங்க சரியாக ஆட்சி பண்ணலன்றது கிடையாது. அவங்க உட்காந்துட்டாங்களே, விஜய் உட்காந்துட்டாரு. நீங்கள் எடப்பாடி கூட அப்படியே அவர் எடப்பாடி கூலாகிட்டார். அவர் வேறு வழி கிடையாது. அங்கேருந்து பூரா வளர்ச்சின்னு வந்துட்டாங்க. இங்கே எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டாங்க. இப்போ திமுக தான் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கோபத்தோட வெளிப்பாடு அவங்களுக்கு தோத்தது கூட பெரிய விஷயம் கிடையாது. இவர் எப்படிப்பா முதல்வராக உட்காரலாம், இவங்க எப்படி ஒரு 107 எம்எல்ஏக்கள் அங்கே உட்காரலாம், இவங்கெல்லாம் எப்படி அமைச்சராகலாம் அப்படின்ற கோபத்தோடைய வெளிப்பாடு தான். இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறேன், இளைஞர்கள் அதுவும் மக்கள் மிக உன்னிப்பாக அரசியலை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. நீங்கள் சிசிடிவி கேமரா கிட்டேருந்து எப்படி தப்பிக்க முடியாதோ அது மாதிரி அவங்ககிட்ட தப்பிக்க முடியாது. அதனால் நீங்கள் எதுவும் எக்கு தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க. அது எல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயராக மாறிடும். தாவேகாவிற்கு, சிஎம் விஜய்க்கு அது பெரிய ஃபேவராக மாறிடும் என்பதுதான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.